2026ஆம் ஆண்டு இன்னும் என்னென்னலாம் இந்த முருக பக்தி சார்ந்து நடக்கும் சார்? தைப்பூசம் வெகு விமர்சையா எல்லா இடத்துலயும் இருக்குங்க. அதே மாதிரி திருப்புகள் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க முருக பக்தர்கள்ல. அதே சமயத்துல எப்பயுமே முருகர்னாலே அது நான் முருகனை கும்பிட்டு ஒண்ணுமே நடக்கலையே, கும்பிட்டு பிரச்சனை தானே. ஏன்னா இப்ப நம்ம பேச போற விஷயங்கள் கூட கிருபானந்த வாரியார் சம்பந்தமா பேசும்போது கூட அதோட தொடர்ச்சி ரொம்ப முருகப்பெருமான் நல்லபடியாக வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணா முருகரே அடிப்பார். அது என் மைண்ட்ல ரொம்ப ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த வாட்டி தைப்பூசம் விரதம் இருக்கிறவங்க முக்காவாசி பேர் போன வருஷம் தைப்பூசம் விரதம் இருந்து வேண்டுதல் நிறைவேறி அதுக்கு நன்றி சொல்லும் விதமா இருக்காங்க. அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. 6 மாசத்துக்கு பின்னாடி நடக்க வேண்டிய உங்க கர்மம் 6 மணி நேரத்தில் உங்களுக்கு ஸ்பீடா நடந்து அது காட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்க அந்த சக்தி மூலயமா போய் நீங்க உங்க ஊழ்வினை கர்மனுடைய மாற்றக்கூடாது, அனுபவிச்சு ஆகணுன்றப்போ அது அவ்வளவு ஃபாஸ்டா நடக்குமா. நீங்க முருகரை கேட்டீங்கன்னா எல்லாமே கிடைச்சிருந்ததை உணர மாட்டாங்க. முருகர் எனக்கு வேலை கொடுக்கல, முருகர் குழந்தை கொடுக்குன்னு நினைக்கிறான்னு தவிர முருகர் நம்ம கூட இருக்காரு, முருகர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான்ற ஒரு எண்ணம் கலியுகோட நியதியே என்னன்னா, பிரபஞ்சத்தோட விதி என்னன்னா, நீங்க எதை நினைச்சு இயங்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்காது. எதை வேணான்னு சொல்றீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். அது பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், எதா இருக்கட்டும். சந்தேகங்கள்லாம் விட்டுட்டு என்ன நடந்தாலும் என் கூட தானே முருகர் இருக்கா நீங்க நினைச்சு அந்த குழப்பமான மனதிலிருந்து வெளியே வரீங்களோ அப்போ இறைவன் உங்க கூட பேசுறது உணர ஆரம்பிப்பீங்க. ஸோ விரத முறைன்றது 40 நாள் அசைவம் சாப்பிடாம இருங்க. அது கூட ஏன் காரணம்னா, நீங்க 48 நாள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து அதுக்கப்புறம் தான் முருகப்பெருமானை பார்க்க போறீங்க. ஆனா சபரிமலைக்கு போறவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா 48 நாள் மாலை போடுவாங்க. அந்த 40 நாளுக்குள்ளேயே விரதத்தை சூரகரை அழைச்சதுக்கு அப்புறம் ஒரு வரலாறு இருக்கு. இது எல்லாத்திலயுமே ஒவ்வொரு வழிபாடு இருந்திருக்கு முருகருக்கு. ஒரு சில பேர் பலியிட்டு வழிபட்டிருக்காங்க, ஒரு சில பேர் வேற ஒரு பொருள் வச்சு வழிபட்டு இந்த வழிபாடு எல்லாமே இருந்திருக்கு ஒரு காலகட்டத்துல.